குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ என்ன பண்ணா bowling கேவலமா பண்றாங்க. bowling நல்லா பண்ணா batting கேவலமா பண்ணாங்க. டீமே கேவலம் தான். இப்போ என்னதான் நல்லா பண்ணிருக்காங்க. பீரா சாப்பிடுறாங்க நல்லாவா. தல நீ சொல்லு தல. தலே இல்ல ஒண்ணுமே நல்லா இல்ல. இன்னைக்கு நடந்த மேட்ச் எப்படி நீங்க பாக்குறீங்க ப்ரோ? சோ ஆர்சிபி தான் ப்ரோ. சிஎஸ்கே வந்து மேட்ச் போயிடுச்சு. போதுமா ப்ரோ? ஓகேவா? ரைட் ப்ரோ. ஓகேவா? சொல்லுங்க. மேட்ச் போயிடுச்சு. அதுதான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். சிஎஸ்கேல தோனில அது எங்க தலைவர் தோனி ஆடல, அதனால கோவப்படுறேன். இந்த மேட்ச் போயிடுச்சு. அதான் எங்க தலைவர் தோனி ஆடல, அதனால தான் பேசுவேன். எங்க ஜடேஜா அவங்க மாத்திடுவாங்க. ரைட்ண்ணா. ஜடேஜா மாத்துறாங்க. வருஷம் ஃபுல்லா ஆடி இருந்தாரு. எதனால மாத்துறாங்க? மாத்திடுவாங்க. எதனால மாத்துறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாத்திடுவாங்க. கொஞ்ச நேரம் மாத்தணும். ரெண்டு கொஞ்ச நேரம் வாங்கி அப்பதான் மாத்துவோம் போல. 10 மணி போல பிளாக்ல மாத்துவோம். ரைட்ண்ணா உட்ண்ணா. ஓகேவா? ரைட்ண்ணா. சும்மா எல்லாம் போட்டு காட்டும். இன்னைக்கு மேட்ச்ல லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹோம் டவுன்ல நடக்குது. தோனி எந்த அளவுக்கு மிஸ் போயிட்டாங்க கப்பு விட்டு பெங்களூர் ஆட்சிக்கு போயிட்டாங்க. நாங்கள் அடிக்க மாட்டோம் கப்பு. ரைட்டிங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? சத்தியமா ஃபீல்டிங் என்ன எதிர்பார்த்து வந்த? ஃபீல்டிங்கே சரியில்லை ப்ரோ. 200 அடிச்சோனே சரி ஏதோ பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். பேட்டிங் நல்லா இருந்துச்சு. பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் ரெண்டு எதிர்பார்த்தோம். மேட்சுமே ஆடலையே. ஆமா. வேர்ல்ட் கப் தான் ஆடுவாங்கறாரு அவரு. மேட்சாவது அடிப்பாங்கன்னு நினைச்சா அதுவும் போச்சு. அது சரி. பஞ்சாப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பஞ்சாப் தான் கலகறானுங்க. நல்லா பண்றாங்க. நல்லா பண்றாங்க. தோனி இல்லாத எந்த அளவுக்கு ஒரு மைனஸ்? மைனஸ் கோஆர்டினேஷன் தான் ப்ரோ மைனஸ். அவ்வளவுதான். நான் ஆர்சிபி ஃபேன். ஆனா எனக்கு பார்த்த வரைக்கும் கோஆர்டினேஷன் தான். அதான் அடுத்த மேட்ச் பண்ணிடலாம். அடுத்த மேட்ச் யாரு பண்ணுவா? ஆர்சிபி தான் பண்ணுவாங்க. ரைட். டாஸ்ல இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. சீரியஸாவே சொல்ல போனா ஒரு டாஸ் கூட ஜெயிக்க முடியல. போன மேட்ச் டாஸ் ஜெயிக்கல, இந்த மேட்சும் டாஸ் ஜெயிக்கல. பேட்டிங்லயும் கேப்டன் சரியில்லை. இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா 4-6 எதிர்பார்க்கல. ஆப்பனண்ட் அடிக்கையாச்சும் விடாம இருக்கலாம் இல்லையா? அவங்க ஈஸியாக நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து அடிக்கிறாங்க. தோனி இல்லாதது ஃபர்ஸ்ட் பால்ல நீ உன்னோட சொல்லிட்டீல, அது அவங்களோட சொல்றாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்லிட்டா தோனி தலைவர் தோனி நான் ஃபீல்டிங் பார்க்க நிப்பாட்டுவோம். ரைட்ண்ணா. அது நடக்கும். சொல்லு என்ன பண்றது? ஆசியா ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தாங்கண்ணா, வந்த ஐடி தோக்குறாங்கண்ணா. ஃப்ரீயா மன கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லனா. ஓகே. எதுதான் தோனி இல்லாத எந்த அளவுக்கு மைனஸ்? தோனி இல்லனா ஜெயிச்சிருப்பாங்கண்ணா. ஜடேஜா வேற குத்துட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. எவ்வளவு ஆசையா வந்து எரியாகுது ப்ரோ. எங்களுக்கு சீச்சி ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போ. அதாவது இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்திச்சு. ஜெயிச்சாயிச்சு கொஞ்சம் எல்லாருக்கும் திருப்தி ஆகும். என்னடா முடிக்கவே இல்லை அதுக்குள்ள. சரி, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒருத்தரோட மேட்ச் என்ஜாய் பண்ணிருப்பீங்களா? அது யாரோட மேட்ச்? யாரோட கேம்? ஆயுஷ் மாத்ரே. அஜாவான்னாரு. யார் சொல்லு? பஞ்சாப்ல வந்து சேரா அவரோட மேட்ச் சூப்பர். டிவிக்கு இல்லடா டெலீட் ஆயிட்டா. அது டெலீட் ஆயிட்டா. கண்டிப்பா டெலீட் ஆயிடும். தோனி இல்லை, அதே மாதிரி பேட்டிங் அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகலை இன்னும். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போது நம்ம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு முட்டி மோதி அந்த 210 வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இப்போ பார்த்தாக்கா அவங்க ஈஸியாக அடிக்கிறாங்க. சஞ்சுன்னு எல்லாம் கத்துனாங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கில் சேடாக போயிருச்சு. ஓகே, சோ இன்னைக்கு யாரோட மேட்ச் ரொம்ப யாரோட கேம் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? ஆயுஷ் வந்து நல்லா பண்ணாங்க இன்னைக்கு. சோ அவங்களோட கேம் என்ஜாய் பண்ணீங்க. தோனி டெவால் பிரபிஸ் 2 பேருமே இல்லாதது வந்து டிராபேக் தான். ஓகே. இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, தோனி இல்லாத எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி அவர் சரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 ரன்ஸ் லாஸ்ட்டில் ஒரு காட்டிட்டு போயிடுவார். இந்த வாட்டி ஒன்றும் இல்லைன்றதுனால கண்டா வர சொல்லுங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவர் தான் கிங்ஸ். ஓகே. ஸோ அவர் இல்லாதது கொஞ்சம் கேப்டன்சியில் அவருக்கு இருந்திருந்தா கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு ருத்ராஜுக்கு. ஓகே. மேபி இன்னொரு 2-3 மேட்சஸில் வந்துருவாருன்னு நினைக்கிறோம். தோனி இஸ் ஆக்சுவலி a very good captain. So அந்த கேப்டன்சி ருத்துராஜ்க்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ தோனி இருந்தா he can guide ருத்துராஜ் in the right way, bowler selection, field placement. தோனி இல்லாத சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு மைனஸ்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மைனஸ்னு சொல்ல முடியாது. பட் லீடர்ஷிப் மேபி அவரோட
ஓகே ஸோ அதுதான் டன். தோனி சார் ஆக்சுவலி இன்னைக்கு நான் நினச்சேன் பார்ப்பேன் நினச்சேன் பட் சீட் கொஞ்சம் தூரம் ஆச்சு நான் பார்க்கல பட் ஐ மிஸ் him a lot. I really wanted to see him today. Okay. I really wanted to see him play but பார்க்க முடியல. Not my faith. ஓகே சிஎஸ்கேக்கு தோனி இல்லாது எந்த அளவுக்கு மைனஸ் நினைக்கிறீங்க? But I think a replacement for Dhoni Sanju. Okay, so I think it's equal but definitely a loss for CSK. சிஎஸ்கே டோனி இல்லாத தான் இப்போதைக்கு பெரிய இம்பாக்டாக இருக்கும். மெயினாக அதை கீப்பிங் பின்னாடி இருந்து அவர் எடுக்கிற டிசிஷன்லாம் கொஞ்சம் எனக்கு வீக்காக இருந்த மாதிரி இருக்குது. அடுத்த பவுலர் யாருன்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. ஓகே ஸோ அது இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ ருத்ராஜ் கேக்வாட் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே அது போக டோனி இருந்தால் அது ஒரு வைப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டீமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பவுலர் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது. ஓகே பஞ்சாபோட பர்ஃபார்ம் எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாபோடது அந்த ஸ்டார்டிங் ஹெவி கண்டெண்டர்ஸ் எல்லாம் பவர் பீட்டர்ஸாக இருக்காங்கன்றனால அவங்கள கொஞ்சம் விக்கெட் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஓகே அவங்க நான் வந்து பேட்டிங் பண்ண அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து அவங்க கொஞ்சம் நல்லா வந்துடுறாங்க. ஓகே அந்த விக்கெட் எடுக்கிறது தான் மெயின். அது தோனி இல்லாததும் முக்கியமாக நமக்கு பேட்டிங்கில் பிரவிஸ் இல்லை, அதனால கொஞ்சம் வீக் டீம் மாதிரி இருக்குது. அந்த 2 ஓவரும் உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் மாறும்னு தோணுது. இன்னைக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே பிளேட் ரியலி வெல் ஃபார் யங்ஸ்டர் அண்டர் 19 கேப்டன். ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஓகே வண்டர்ஃபுல் பிளே. டோனி வருவார் ப்ரோ, அதுக்கு எடுத்து பாருங்க நீங்களே. தோனி இல்லாத எந்த அளவுக்கு மைனஸ் சிஎஸ்கேக்கு? ப்ரோ மைனஸ்ங்கிறதுனா இல்லைனா மைனஸ் தான் ப்ரோ. ஆனால் டோனி மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா கேப்டன்சி அதான். சஞ்சு என்ன பண்ணாப்ல? சஞ்சு 2 மேட்ச் ப்ரோ வருவார் ப்ரோ. வேர்ல்டு கப் பார்த்தீங்களே, அதில் மட்டும்தான் பார்த்தோம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு எடுத்து வந்தார்ல ப்ரோ, அதே மாதிரி கம்பேக் கொடுப்பாரு ப்ரோ. புரியுது. வருவார் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு கம்பேக் எதிர்பார்க்குறீங்க? 3 மேட்ச் அப்படி தான் ப்ரோ இருக்கும். அப்புறம் பாருங்க ஆர்சிபியோட பாருங்க, ஒரு மாதிரி ஆர்சிபியோட அங்கே கம்பேக் கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களோட மேட்ச் அடுத்த 26ல திரும்பி கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் போடுது. சூப்பர் ப்ரோ, இந்த நம்பிக்கையோட இருக்கணும் ப்ரோ. கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க. வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம். வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம் ப்ரோ. வென்றாலும் தோத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து லைக் கோச்சாக வந்திருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு கோச்சாக வந்திருக்கலாம். பட் இல்லை மைனஸ்ன்னு கிடையாது. இன்னும் நிறைய ட்ரைனிங் இருக்கிற பிளேஸை வச்சு நல்லா ஆடலாம். நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். ஆனால் ஹோம் டவுனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோனி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறேன் தான். மிஸ் பண்ணுறீங்க தான். ஓகே ஸோ இன்னைக்கு யாரோட மேட்சை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? ஸ்ரேயஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி போணுச்சு? பரவாயில்ல, ரொம்ப ஓகே, பெட்டர். தோனி லாஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் ஓகே பெட்டர். ஓகே சிஎஸ்கேக்கு தோனி இல்லாது எவ்வளோ பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய மைனஸ் தான். ஓகே ஏன்னா அவர் இருந்தாருன்னா அட்லீஸ்ட் அவர் ஆடலைனாலும் அவங்களுக்கு ஹிண்ட்லாம் கொடுப்பாரு, நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பெரிய நெகட்டிவ் தான். இன்னைக்கு யாரோட கேமை என்ஜாய் பண்ணீங்க? இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரே அவரோட கேம். பஞ்சாப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க கலக்குறாங்க, அவங்கள வந்து பிடிக்க முடியல. ஆக்சுவலாக ஹோம் டவுன். ஆமாம். ஸோ அது எப்படி இருக்கு? இது நம்ம டீமாவே இன்னும் செட்டே ஆகல. ஓகே ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும். ஆமாம், அது இன்னும் அவங்களுக்குள்ள அந்த இது இல்லாத மாதிரி தான் இருக்கு. I don't have hope in CSK anymore. Okay. What do you think about Punjab play? I feel after Dhoni's injury, I think CSK is losing its determination, and I think Punjab will win because of the constant winning rate and the great captaincy of Shreyas Iyer. Sanju Samson matches is not play good. Yeah, I feel Sanju Samson was very good in the international cricket, but for his debut in CSK, I don't think he has done pretty good. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சிருக்கணும் ப்ரோ. இந்த ஸ்கோர்லாம் பத்தாது. எல்லா மேட்சும் பார்த்தா 220, 230, 240 அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் வந்து 120 மாதிரி தான் இருக்குது. ஒரு பாலுக்கும் அவங்க ரன் ரேட் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் ஒஸ்ட்டு. சிவம் துவே ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே உட்கார வச்சிடலாம். ஃபீல்டிங் அப்போ அவர் கையில் வர பாலும் பிடிக்க மாட்டாரு. இவர் சர்ப்ராஸ் அகமதும் கையில் வர்றது காலர் எதுவுமே பண்ணுறது கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி தான் இருக்குது. இன்னேத்திக்கு வந்து தலை வந்து ஐடியா கொடுத்துருப்பாப்புல, இப்படி வரணும், யாராவது ஒருத்தர் போடணும், இங்கே நிற்க வை, கரெக்டாக கட்டிட்டா பால் ஊற்றுருக்கோம். கைடு பண்ணுறதுக்கு ஓவர்ஸ் டைமே எடுக்கல. அவங்க டப்னு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 20 செகண்ட்ஸில் எல்லாமே 20-30 மேக்ஸிமம் பார்த்தா அவங்க நிறைய டைம் எடுத்தாங்க டிஸ்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அங்கே எடுத்த மாதிரி தெரியுது, இங்கே எதுவுமே இல்லை. எண்ட்ல இருந்து ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க, பட் தோனியோட ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், போத் எண்ட்ஸ் வந்து ஸ்பின்னர் கொடுக்குறாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா டக்குன்னு மாற்றணும். ஓகே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த எண்ட்லேருந்து ராகுல் சாகர், அந்த எண்ட்லேருந்து இவர் போடுறாரு, அது ஒர்க் செகண்ட்ஸ்ல மாத்தி டிசிஷன் மேக்கிங் வந்து கரெக்ட்டா இல்ல. ஆமா. ஓகே சோ அந்த இதுக்கு தோனி மிஸ் பண்றோம்.
கண்டிப்பாக 10 ஓவரில் 4 விக்கெட் கண்டிப்பாக போயிட்டு கண்டிப்பாக போயிட்டு என்ன சொல்கிறது சீரியஸாகவே ஆமாம் நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு நான் பிரேக் முடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். வரதுக்குள்ளே பார்த்தா 2 ஓவர் ஆமாம் இல்லை 2 ஓவர் முடிஞ்சு 35 ரன்னு, 6வது ஓவர் முடியறதுல 75 ரன்னு. எனக்கு புரியவே மாட்டேங்குது, எங்கே போட்டாலும் அடிக்கிறாங்க. நான் இதில் நோ பால் வேறு, நான் மேட்ச் முடியறதுக்குள்ளே வந்துட்டேன். நான் எனக்கு புரியல, அடிக்க வேண்டியதாக 10 ரன். இல்லை எனக்கு நிஜமாலுமே தெரியல, ஒரு கேப்டன்சி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு இத்தனை வருஷமாக 2010லேருந்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனு. ஏன்னா 10லேருந்து தான் நான் ஐபிஎல்னு ஒன்று தெரியும் நமக்கு, பார்க்குறோம். அந்த பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டாக தோனி அடித்து அந்த யாரா அந்த மனுஷன் கடைசியாக இர்ஃபான் பத்தனை அடித்ததுன்னு பார்த்ததுலேருந்து தான் ஐபிஎல்னு ஒன்று பார்க்க ஆரம்பித்தது நான். ஆனால் இப்போ பார்த்தா இது நம்ம பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸாக இதுன்னு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிக்கிறாங்க நம்ம டீமை. எனக்கு புரியல, நம்ம பார்த்த பஞ்சாப் வேறு மாதிரி இருந்தது. தரம்சாலாவில் போய் நம்ம தோனி அடிச்சுட்டு வந்த பஞ்சாப் வேறு. இங்கே பார்த்தா ஸ்ரேயா ஐயர் நம்ம டீமை போட்டு பொழக்கிற அப்படி. கான்லி ஏதோ புது எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கு அப்படி, நம்பர் 3ல் அவன்லாம் அடிக்கிறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. மாத்திரை ஆனால் சான்ஸே இல்லை. போன மேட்ச் ஏதோ மிஸ் பண்ணிட்டா அப்படி. ஆனால் இந்த மேட்ச் வந்து மாத்திரை இல்லைன்னா ஒரு மாத்திரம் கூட இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஆமாம், மாத்திரை பேட்டிங் நல்லா இருந்தது, தூபே நல்லா இருந்தது. தூபே ஒரு பவுலிங் யூஸ் பண்ணல. பிரசாந்த் வீர் ஒரு 14 கோடி, கார்த்திக் ஒரு 14 கோடி, மொத்தம் 28 கோடி பெஞ்சில் உட்கார வைக்கலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி மேட்ச்சில் மட்டும் நான் கணக்கு போட்டதில் 102 கோடிக்கு காசுக்கு 12 பேர் ஆடிருக்காங்க. பிளேயிங் 11ல் 97.5 கோடிக்கு ஆடிருக்காங்க. இதில் வர இம்பாக்ட் பிளேயராக ஒரு 5.5 கோடிக்கு ஒரு ஆள் உள்ளவர் அப்படி ராகுல் சகர்னு. இதே நம்ம டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ஃபஸ்ட்டு 2 பால் விக்கெட் எடுக்கிற அப்படி பஞ்சாப்லேருந்து சென்னைக்கு ஆடும்போது, இதே பஞ்சாப்லேருந்து வெளியே வந்து சென்னைக்கு ஆடும்போது பஞ்சாப்காரன் அடிக்கிறான் பொழக்கிறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேட்குறேன், ஆமாம் நான் என்ன கேட்குறேன், ஒரு 10 பால் டாட்டு வைங்கடா. ஒரு டாட்டுக்கு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் டாட்டு முடிஞ்சு அடுத்து 2வது பால் 4-6ன்னு பறக்குது. எனக்கு கண்ணில் தண்ணி வருது. நான் ஜூஸ் குடிக்கிறதா இல்லை எடுத்து பீஸா சாப்பிட்றதா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு செலவு மட்டும் 10,000. டிக்கெட் நமக்கு 3000 ருபீஸ், அது மேட்ரு இல்லை. ஆனால் நம்ம சேலம்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம் கரெக்டாக. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு, இன்றைக்கி ஒரு நாள் வருமானம், அதெல்லாம் விட்டுட்டு யாருக்காக வரோம்? நம்ம டீமுக்காக தான் நம்ம வரோம். நம்ம டீமுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோம்? நம்ம தானே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தா என்றைக்குமே ஸ்டாண்டு ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மஞ்சளை காணோம், ஸ்டாண்டில் மஞ்சளே காணோம். எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. நம்ம டீம் ஆடுறாங்க இப்படின்னு வருத்தம் எனக்கு என்ன எனக்கு புரியல. இதில் சர்ஃப்ராஸ் கானா சூப்பராக ஆடுற, அப்படி தப்பே சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பாலும் அப்படி தான் ஆடுற, அப்படி இது அடிச்சுட்டு அப்படி பரவாயில்ல, குறை சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்த ஒருத்தனுக்கும் பிபி டேப்லெட் தேவையில்ல, ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு பால்லேருந்து. ஏன்னா சென்னை போனால் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போவாங்க, நெயில் பைட்டிங் ஃபினிஷு, பிபி டேப்லெட்டுன்னு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாலே ஹார்ட் அட்டாக் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக், செகண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக், தேர்ட் ஒரு ஹார்ட் அட்டாக், 7வது 8வது 10வது ஓவரை வரவெல்லாம் அடிக்கிறான்னு வைங்க. அப்போது நான் யோசித்தேன், யாரா பவுலர் நம்ம டீமில்? பேட்ஸ்மேனும் ஆட மாட்டேங்கிறான், பவுலரும் ஆட மாட்டேங்கிறான். அப்போ யார் தான் அடிப்பா, யார் தான் போடுவா? அடுத்து நான் யோசித்தேன், பிரசாந்த் வின்னு ஒரு 14 கோடி போட்டு எடுத்து வச்சுருக்கீங்களே, அவன் எப்படா போடுவான்? 17 ஓவர் முடிஞ்சிருச்சு, அவனை போடவே வைக்கல. அதுக்கு பதிலாக அகில் ஹுசேனை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். கரெக்டாக, அகில் ஹுசேன் ஒருத்தன் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டு, அவனை கொண்டு வந்திருக்கலாம். 2 ஃபாரினர் வச்சு ஆடுறீங்க, 100 அகமதை பொழக்கிறாங்க. இதே அவன் நமக்கு அகேன்ஸ்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடும்போது பொழக்கிறான். இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவில் நமக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது நல்லா விக்கெட் எடுக்கிறான். இங்கே அவன் வந்து போட்டால் பொழந்து தள்ளுறாங்க. எனக்கு புரியல. கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன், எத்தனை வருஷம் தான் நம்ம தோனின்னு இருப்போம், தோனி ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தோனி இல்லாத ஒரு காலம்ங்கிறது லைஃப்பில் எல்லாம் வரும். ஆனால் இவனுக்கு தோனி இல்லாத மாதிரி ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. தோனி டக் அவுட்டில் வச்சா கூட இப்படி தான் ஆடுவாங்களேட்டிருக்கு. எனக்கு புரிய மாட்டேங்குது. இவனுக்கு 100 கோடி போட்டு பிளேயர் எடுத்த இதில் வேறு 2 அவங்க ஆப்போனன்ட் டீமில் ஒருத்தர் 4 கோடி தான் ஓப்பனரு, பிரப்சிம்ரன் சிங் 4 கோடி 6 கோடியோ ரீட்டைன் பண்ணும்போது, இன்னொருத்தனை 1.5 கோடி 2 கோடி தான் எடுத்திருக்காங்க 2 பேருமே. இங்கே 18 கோடி 36 கோடி ஓப்பனிங் பேர். ஆமாம், நான் எல்லாம் கால்குலேட் பண்ணேன். அவன் ரன் அடிக்கிறத விட உனக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு தான் நான் கால்குலேட் பண்ணேன். கொடுக்குற காசுக்காச்சும் நீ விளையாடணும்ல. நாங்களாம் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறோம்ல, கஷ்டமாக இருக்குல்ல. ஆதங்கம் வந்து எனக்கு புரியுது. சந்தோஷமாக போயிட்டு வா,
பத்திரமா போயிட்டு வா தங்கம். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா 102 கோடிக்கு நீங்க மேட்சை தாண்ட ஆதங்கத்தை நீ கொட்டிட்ட. கரெக்ட், என்ன பண்றது? குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.